अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத முராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीरम्यजामातृमुनीन्द्रशासनात् यो मङ्गलाशासनसौप्रभातिके चक्रे प्रपत्तिञ्च वृषाचलेशितुः तं वादिभीकृत् குருமாஸ்ரயாம்யஹம். மணவாள மாமுனிகளுடைய நியமனத்தினாலே அவருடைய சீடரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியர் திருவேங்கடமுடையானை குறித்து சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். அதிலே முதல் ஸ்தோத்திரமாக சுப்பிரபாதம் என்கிற ஸ்தோத்திரம் பார்க்கப்படுகிறது. திருவேங்கடமுடையானை விடியற் காலையிலே திருப்பள்ளி உணர்த்தும்படியான அற்புதமான ஸ்தோத்திரம் இது. தொண்டடிப்புடியாழ்வார் கதிரவன் குணசை சிகரம் வந்தணைந்தான் என்று தொடங்கி திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தத்தாலே திருவரங்கனை தூயில் எழுப்பினார். இவர் இந்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திரத்தாலே திருவேங்கடமுடையானை தூயில் எழுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அதிலே திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்காக பிரம்மா முதலான தேவர்களும் கூட மங்களகரமான வஸ்துக்களை கையிலே ஏந்தி கொண்டு வந்து நிற்கிறார்கள். அதனால் திருவேங்கடமுடையானே நீ திருப்பள்ளி எழுந்துருள வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதாவது விடியற் காலையிலே எம்பெருமான் திருப்பள்ளி உணர்கிற பொழுது அவனுக்கு முன்னாலே மங்களகரமான வஸ்துக்களை ஏந்தி கொண்டு நிற்க வேண்டும். கோவில்களிலே நாம் சென்றோமானால் பசுமாட்டை திருப்பி நிறுத்தி வைத்திருப்பார்கள். அது தவிர கண்ணாடி, பூர்ணகும்பம், தீர்த்தம் என்று பல வஸ்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் முன்னாலே வைத்து கொண்டு எம்பெருமானை அந்த திருப்பள்ளி உணர்த்த வேண்டும். அதை திருவேங்கடமலையிலே செய்கிறவர்கள் யார் என்றால் பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் என்று அவர்கள் வந்து அந்த வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த 27வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பிரம்மாதய சுரவரா சமஹர்ஷயஸ்தே சந்தஹ சனந்தன முகாஸ்த்வத யோகிவர்யாஹ தாமாந்திகே தவ மங்களவஸ்துஹஸ்தாஹ ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். பிரம்மாதயா என்னால் பிரம்மா முதலானவர்கள் என்று எல்லாரையும் சொல்லுகிறது. ஏன்னா இருக்கிற தேவர்களுக்குள்ளே உயர்ந்த தேவனாக பிரம்மாவைத்தான் சொல்லுகிறோம். பிரம்மாவுக்கு அடுத்தபடியாக ருத்ரன், ருத்ரனுக்கு அடுத்தபடியாக இந்திரன், இந்திரனுக்கு அடுத்தபடியாக மற்ற தேவதைகள் என்று இப்படி கீழ் நிலையிலே சொல்லப்படுகிறது. அப்போ பிரம்மாதயா என்னால் என்ன? பிரம்மா முதலான அத்தனை தேவர்களும் வேதம் கூட சப்ரம்மா சசிவ சேந்திரஹா என்று சொல்லி இருக்கிறது. பிரம்மா, சிவன், இந்திரன் என்று. அதனால் அவர்கள் அத்தனை பேரையும் சொல்லுகிறது இங்கே. பிரம்மாதயா சுரவராக தேவர்களிலே மிக முக்கியமானவர்கள். அது மட்டுமல்ல, சமஹர்ஷயா முனிவர்களும் கூட இங்கே கூடி வந்திருக்கிறார்களாம். பிரம்மாதயா என்று தேவர்களிலே சிலரை சொன்னாரே, அப்போ முனிவர்கள் என்றால் யார் என்றால் சந்தஹா சனந்தன முகாஹா என்று மிகவும் சத்துக்களான சனந்தனர் முதலான மகர்ஷிகள். அதாவது அந்த சனந்தனர், சனகர், சனாதனர் என்று ரிஷிகள் பல பேர் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக உயர்ந்த மகர்ஷிகள். இவர்களெல்லாம் வெள்ளைத்தீவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்வேதத்வீபம் அங்கே இருக்கக்கூடியவர்களாம். அவர்களெல்லாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் போலும். ஆயினாலே பிரம்மா முதலான தேவர்கள், சனந்தனர் முதலான ரிஷிகள், யோகிவர்யாக யோகத்திலே வல்லவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் உன்னையே எப்பொழுதும் யோகம் செய்து கொண்டிருப்பவர்கள்,
உன்னோடு கூட வேணும் என்று பாரிக்கிறவர்கள் அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? தாமாந்திகே, உன்னுடைய திருக்கோயிலின் அருகே வந்திருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? கையிலே என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள்? மங்களவஸ்து ஹஸ்தாக, மங்களமான பொருள்களை கையிலே கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் விடியற் காலையிலே எம்பெருமானி திருப்பள்ளி உணர்த்துகிற பொழுது கையிலே மங்களமான பொருள்களை கையிலே அப்படி ஏந்தி கொண்டு போக வேண்டும். ஏன்னா பூர்ண கும்பம், அதாவது தண்ணீர் நிறைந்த ஒரு குடம், சாமரம், கண்ணாடி, விசிறி, முரசு, விளக்கு, கொடிமரம் என்று கொடி முதலானவை இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இன்னும் பசுக்களை முன்னாலே வைத்திருப்பார்கள், யானை எம்பெருமானை நோக்கி கொண்டிருக்கும் என்று இப்படி பல வஸ்துக்கள். இதெல்லாம் புஷ்பம், நிறைய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் எம்பெருமான் திருப்பள்ளி உணர்கிற பொழுது அவன் திருக்கண் நோக்கம் அப்படி திறக்கிற பொழுதே முதலே நல்ல வஸ்துக்களிலே கண் பட வேண்டும் என்பதாக அப்படி வைத்திருக்கிறார்கள். நாம் கூட எழுந்திருக்கிற பொழுது நல்ல வஸ்துக்களை பார்க்க, நம்முடைய கையையே பார்க்க வேண்டும். முதலிலே நல்ல வஸ்துக்களிலே கண்ணை முழிக்க வேண்டும் என நமக்கு சொல்வது போல எம்பெருமானுக்கும் கூட மங்களகரமான வஸ்துக்கள் நாம் அவனுக்கு முன்னாலே வைத்திருந்தோமான்றால் அன்றைய தினம் பூரா எல்லாருக்கும் மங்களகரமாகவே இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் இப்படியெல்லாம் பண்ணப்படுகிறது. ஆயினாலே பிரம்மா முதலான மகர்ஷிகளும் சரி, சனந்தனர் முதலான ரிஷிகளும் சரி, அவர்களெல்லாம் உன்னை திருப்பள்ளி உணர்த்துவதற்காக வருகிற பொழுது கையிலே மங்களகரமான வஸ்துக்களை எல்லாம் ஏந்தி கொண்டு இப்படி உன் முன்னாலே நிற்கிறார்கள். திருவேங்கடமுடையானே, நீ திருப்பள்ளி உணர்த்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே அவனை திருப்பள்ளி உணர்த்துகிறார். அடுத்தபடியாக 28வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகத்தில் 28வது ஸ்லோகத்தில் மறுபடியும் அந்த எம்பெருமானுக்கு உண்டான பெருமைகள் சிலவற்றை சொல்லுகிறார். அவனுடைய பெருமைகளை மட்டும் சொல்லி அவனை மறுபடியும் திருப்பள்ளி உணர்த்துகிறார். இது இந்த 28வது ஸ்லோகத்தோடு சுப்ரபாத ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது. அடுத்தபடியாக இருக்கிற ஸ்லோகம் இதை அருளி செய்தவர் யார் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருநாம பாசுரம் போலே முத்திரை ஸ்லோகம் என்று சொல்லுவார்கள். 28வது ஸ்லோகம். லக்ஷ்மீ நிவாச நிரவத்ய குணைக சிந்தோ சம்சார சாகர சமுத்தரணைக சேதோ வேதாந்த வேத்ய நிஜவைபவ பக்தபோக்ய ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். லக்ஷ்மீ நிவாச, அவனுக்கு ஸ்ரீனிவாசன் என்பது தானே திருநாமம். அதனால் அவனை லக்ஷ்மி நிவாச, லக்ஷ்மியானவள் எப்பொழுதும் எழுந்தருளி இருப்பவனே. நம்மாழ்வார் கூட திருவேங்கடமுடையானுக்கு எதை அடையாளமாக சொன்னார் என்று பார்த்தால், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று அவனை அழைத்தார். அது அப்படியே இவர் லக்ஷ்மி நிவாசா என்று சொல்லாலே காட்டுகிறார். அலர்மேல் மங்கை உரைமார்பா என்பதைத்தான் அலர்மேல் மங்கை தான் இங்கே லக்ஷ்மி. ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மி நிவாசன் எல்லாம் ஒரே பொருளை உடைய வெவ்வேறு சொற்கள் தானே. அதனால் ஸ்ரீ லக்ஷ்மி நிவாச, அவளோடு கூடியிருப்பவன், இதெல்லாம் துவயத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். ஸ்ரீமத் பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிவிட்டார். அடுத்தது நாராயண என்கிற சொல்லினுடைய பொருள், அதாவது அதனுடைய அர்த்தம் சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு என்ன அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள் என்றால், அடியவர்களுக்கு அருள் செய்வதற்காக பல பல கல்யாண குணங்களை உடையவன் என்பதைத்தான் அந்த நாராயண சப்தம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதை மேலே அப்படியே காட்டுகிறார் இவர். இங்கே பிரதிவாதிபங்கிற மன்னா இந்த ஸ்லோகத்தில் எப்படி காட்டுகிறார்? நிரவத்திய, நிரவத்திய என்னால் என்ன? அவத்தியம், குற்றங்கள் என்று எதுவுமே இல்லாதவன் பகவான். குணைக சிந்தோ, குணங்களை மிகுதியாக கொண்டிருப்பவன், குணங்களே நிரம்பியவன். குண ஏக சிந்து, ஏக சிந்து என்னால் என்ன? ஒரே கடல். குணங்கள் அத்தனையும் நிரம்பி இருக்கிற, குணங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய கடல் போன்றவன் எம்பெருமான் என்று நிரவத்திய குண ஈக சிந்தோ. ஆக குற்றமற்றவன், குணமுள்ளவன். இதுதான் அவனுக்கு தனிப்பட்ட அடையாளம். உபயலிங்கம் என்று வேதாந்தங்களிலேயும் சொல்லப்படுவார்கள். அதாவது எல்லா விதமான தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாய் இருப்பவன், எல்லா விதமான கல்யாண குணங்களும் கூடியவனாய் இருப்பவன். நம்மாழ்வாரும் திருவாய்மொழியை தொடங்குகிற பொழுதே உயர்வர உயர்நலமுடையவன் என்று அந்த கல்யாண குணங்களைத்தான் சொன்னார். அதனால் நிரவத்திய குணைக சிந்தோ என்று தெரிவித்தார். அதற்கு மேலே சம்சாரசாகர சமுத்தரணைக சேதோ, சம்சாரம், இந்த உலக வாழ்க்கை அது ஒரு பெரிய கடல். அது சம்சாரசாகரம் கோரம் என்று ஜித்ததே ஸ்தோத்திரத்திலே சொல்லப்படுகிறது. திருவள்ளுவரும் கூட பிறவி பெருங்கடல்
பிறவியாகிற பெருங்கடல் என்று திருவள்ளுவரும் கூட சொன்னார் அல்லவா. அந்த சம்சார சாகரத்தை சமுத்தரணம், அதை தாண்ட வேணும் என்றால் அதற்கு சேத்து அணையாய் இருப்பவன் யார் என்றால் பகவான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆண்டாள் சொன்னாள் அல்லவா, வைகுந்தன் என்பதோ ஒரு தோணி, துன்பக்கடலிலே புக்கு உழலுகின்றவனுக்கு வைகுந்தன் என்பவன் தோணி என்று சொன்னார். நான் தோணி என்னால் அது படகு. ஒரு படகு கடலை கடப்பதற்கு படகும் உபயோகப்படலாம், இதுவும் கரையும் அதாவது அணையும் உபயோகப்படலாம், பாலமும் உபயோகப்படுகிறது அல்லவா. சம்சார சாகர சமுத்தரணை கசேதோ, அதற்கு மேலே வேதாந்த வேத்ய, வேதங்களாலே தெரிவிக்கப்படுபவன், நிஜவைபவ, வேதாந்த வேத்ய நிஜவைபவ, தன்னுடைய பெருமைகளெல்லாம் எங்கே அவனுடைய பெருமைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னால் வேதாந்தங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா என்று அவனே சொன்னான் அல்லவா. அதற்கு மேலே பக்தபோக்ய, அடியவர்களாலே அனுபவிக்கப்படுவோம், அடியவர்களுக்கு மிக மிக இனிமையானவன். அப்படிப்பட்ட வெங்கடாச்சலப, இவ்வளவு பெருமைகளுடைய வெங்கடாச்சலபதே, திருவேங்கடமுடையானே, தவசு பிரபாதம், உனக்கு திருப்பள்ளி எழுச்சி என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த திருவேங்கடமுடையானை திருப்பள்ளி உணர்த்தும் போது அவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி, நீ எழுந்திருந்து அடியவர்களுக்கு பக்த போக்கியனாக இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும், பக்தர்களுக்கு திருப்பள்ளி உணர்ந்து காட்சியளிக்க வேணும் என்று இந்த ஸ்லோகத்தில் அவர் பிரார்த்திக்கிறார் என்றே கொள்ளலாம். இந்த ஸ்லோகங்களாலே இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சி என்பது முடிந்துவிட்டது என்றே கொள்ளலாம். இதற்கு மேலே அடுத்தபடியாக ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தில் அந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் இந்த ஸ்லோகத்தை அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பலன் என்று அதை சொல்லுகிறார். இத்தம் வெங்கடாச்சலபதேரிக சுப்பிரபாதம் ஏ மானவாக பிரதிதினம் படித்தும் பிரவருத்தாக தேஷாம் பிரபாத சமயே ஸ்மிருதிரங்கபாஜாம் பிரஜ்ஞாம் பரார்த்த சுலபாம் பரமாம் பிரசூதே. என்ன தெரிவிக்கிறார்? இத்தம் வெங்கடாச்சலபதேகே சுப்பிரபாதம், இப்படி சொல்லப்பட்ட இந்த திருவேங்கடமுடையானுடைய சுப்பிரபாதம், இத்தை ஏ மானவாக பிரதிதினம் பட்டந்தி, எந்த மனிதர்கள் தினந்தோறும் படிக்கிறார்களோ. ஆனால் மிகவும் கருணையோடு பிரதிவாதிபங்கர அண்ணா தெரிவிக்கிறார், பட்டந்தின்னு சொல்லலை, படித்தும் பிரவருத்தா, படிக்க வேணும் என்று முயல்கிறார்களோ என்று சொன்னார். முழுதும் படிக்க வேணும் என்று கூட சொல்லலை, படிப்பதற்கு பிரயத்தனம் பண்ணினாலே போரும். படிக்கணும்னு நினைக்கிறது, அது பிரவருத்தாக, அதில் இறங்கினவர்கள், அதில் இழுந்தவர்கள், அவர்களுக்கே என்ன கிடைக்கும் என்னால் சொல்லுகிறார். தேஷாம் பிரபாத சமயே, அவளுக்கு காலை பொழுதிலே என்ன கிடைக்கும், அதாவது அப்படி படிப்பவர்களை காலை பொழுதிலே நினைப்பது, தான் படிக்கக்கூட வேண்டாம், இன்னொருத்தன் படிப்பவனாயிருந்தால் அவனை நினைத்தாலே போரும், அவளுக்கு மிக உயர்ந்த பலன் கிடைக்கும். அதுதான் சொல்லுகிறார். தேஷாம் பிரபாத சமயே ஸ்மிருதிரங்கபாஜாம், யார் படிக்கிறார்களோ அவர்களை விடியற்காலையிலே ஒருத்தன் அப்படி தன்னுடைய நினைவிலே கொண்டானால் ஸ்மிருதிரங்கபாஜாம், அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்னால் பரார்த்த சுலபாம் பிரஜ்ஞாம் பரமாம் பிரசூதே, மிக உயர்ந்த ஞானமானது அவர்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ஸ்தோத்திரமானது அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். படித்தவர்களுக்கே உயர்ந்த ஞானம் கிடைக்கும் என்றும் இந்த பொருள் சொல்லலாம். அல்லது தான் படிக்க முடியவில்லை என்றாலும் படிப்பவர்களை நினைப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கே கூட உயர்ந்த பலத்தை இது கொடுக்கிறது என்று அப்படியும் பொருள் சொல்லலாம். என்ன கொடுக்கும் என்று கேட்டால், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பக்தி முதலியவற்றை அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி கோவாரத்தில் பக்தி முதலியவற்றை உண்டாக்கி அவனுக்கு உயர்ந்த பேரான திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்திலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா இந்த ஸ்தோத்திரத்தை, அதாவது இந்த சுப்பிரபாதம் என்கிறார், ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் என்கிற ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார். இன்னும் 3 ஸ்தோத்திரங்களை அவர் அருளி செய்திருக்கிறார். அவற்றையும் நான் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சபாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।